ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சகோதரன் ராஜ். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ, எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்க போகுது. அப்படி என்னதான் பிரதர் நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? இந்த வீடியோல நம்ம அநேகருடைய வாழ்க்கையில தோல்வி வெற்றி இத நிர்ணயிக்கிற ஒரு வீடியோவா இருக்க போகுது. அப்படின்னா என்ன பிரதர், என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். தோல்வினா என்ன பிரதர், வெற்றினா என்ன பிரதர் அப்படின்னு. தோல்வி, இன்னைக்கு நம்ம ஓடுறது எல்லாம் ஒரு மாயையான உலகத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற லைஃப்ல எது மாய எது உண்மைன்னு தெரியாம ஒவ்வொருவரும் திக்கு திணறி இருக்கோம். நிறைய பேருக்கு வளர்ச்சி அடையணும்னு ஒரு ஆசை, எப்படியாச்சும் ஒரு வழியில நம்ம உயர்ந்திருந்த ஆசை. அது இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அத ஒரு குறிப்பிட்ட பேர் ஒரு டார்கெட்டா நம்மள கவர் பண்றாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் சோசியல் மீடியா என்பது இன்றியமையாத ஒன்றாயிட்டு. எல்லாருக்கும் ஃபேஸ்புக் இருக்கு, டிக்டாக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படி இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிற முடியுது, நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது, நிறைய விஷயத்துல நம்ம மாட்டிக்கொள்ளவும் முடியுது. அப்படி என்னதான் பிரதர் நாங்க மாட்டிக்கிறோம், நாங்கெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நாங்க யூஸ் பண்றோம், நீங்க என்னத்தை தான் சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன மாட்டிக்கிட்டோம்னா, நம்ம இந்த உலகத்துல இப்ப மார்க்கெட்டிங் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு சின்ன தொழிலா இருந்தாலும் சரி, பெரிய தொழிலா இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் என்பது ரொம்ப அவசியம். அந்த மார்க்கெட்டிங்கை சிலர் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் பயன்படுத்துவாங்க, சில பேர் சிலரை ஏமாத்துறதுக்காகவும் பயன்படுத்துவாங்க. எப்படி எல்லாம் ஏமாத்துவாங்கன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியாமையவே வாழ்றோம். எதை பார்த்தாலும் நம்புறோம், எதை பார்த்தாலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு அதை ஷேர் பண்ணிடுறோம். இது உண்மைதான். இன்னைக்கு ஒரு காரியம் எப்படின்னா, ஒரு லிங்க் நம்மளுக்கு வருது, ஒரு யூஆர்எல் அப்படிம்பாங்க. அந்த யூஆர்எல் ஒவ்வொரு வாட்ஸ்அப்லயும் ஷேர் ஆகுது, ஒவ்வொரு யூடியூப்பா இருக்கட்டும், டிக்டாக்கா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும். அந்த யூஆர்எல்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒவ்வொரு சோசியல் மீடியாவும் கூட அவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க, எல்லாரும் மார்க்கெட்டிங் பண்றாங்க. ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுது, டிக்டாக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுது, வாட்ஸ்அப் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுது, இன்ஸ்டாகிராம் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுது. இப்படி ஒவ்வொரு சோசியல் மீடியாவும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல எல்லாம் உண்மையா இல்லைன்னா எல்லாம் பொய்யான்னு நமக்கு தெரியாது. நம்மளுக்கு அந்த ஆடை பார்க்குறோம், ஆடு அட்ராக்ஷனா இருந்தா உடனே அது நம்பிக்கிட்டு. ஏன்னா இப்ப அதுக்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நிறைய படிப்புகள் இருக்கு, நிறைய கிளாஸஸ் இருக்கு, நிறைய பேர் படிக்கிறாங்க, அதை நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இப்ப எப்படி வருது, இன்னைக்கு மார்க்கெட்டிங்க படிச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. ஆனா அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கறதா அவங்களுடைய ஏமு. அப்போ எப்படி கொண்டு போவாங்க, அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க் தேவை. நெட்வொர்க்குங்கிறது 10 பேர், 20 பேர், 30 பேர் இப்படி சேர்ந்த ஒரு நெட்வொர்க் வேணும். அப்போ நிறைய இது என்ன, இப்ப வாட்ஸ்அப் இருக்கு, அதுல ஒரு நெட்வொர்க் குரூப் கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஃபேஸ்புக்ல பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதுல குரூப் கிரியேட் பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு இதுலயும் அவங்களே ஒரு நெட்வொர்க்கை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நெட்வொர்க்ல எல்லாருமே நம்மளும் ஜாயின் பண்ணிருவோம், எல்லாமே நம்பி எல்லா குரூப்லயும் நம்ம ஜாயின் பண்ணிருப்போம். இப்ப இதுல எல்லாத்துலயும் இந்த மார்க்கெட்டிங் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாருமே அந்த குரூப்ல ஒவ்வொன்றுலயும் சேர்ந்திருப்பாங்க. அப்ப இவங்க கிட்ட இப்ப நம்ம இந்த குரூப்ல, இந்த நெட்வொர்க்ல நம்மளுடைய மார்க்கெட்டிங்க இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலதான் அந்த மார்க்கெட்டிங்க அவங்க அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுல நிறைய உண்மை இருக்கும், நிறைய பொய் இருக்கும். ஆனா நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம குரூப்ல வருதா, நம்ம குரூப்ல வந்துடும், நம்ம ஃப்ரெண்டு தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிரும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, பெரிய பெரிய மால், பெரிய பெரிய மார்க்கெட்டு, இத வச்சு நிறைய ஃபேக் லிங்க் கிரியேட் பண்ணுவாங்க. ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களை அவங்க டார்கெட் பண்ணிட்டு நமக்கு ஃபேஸ்புக்லயோ எதுலயோ ஒண்ணுல அவங்க ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல என்ன அம்சமா இருக்கும்னா, அந்த லிங்கை நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ண சொல்லுவாங்க. அதுல என்னன்னா டார்கெட் பண்ற மாதிரி தான் அந்த
கீவேர்டும்பாங்க. கீவேர்டுங்கிறது ஒவ்வொரு மனுஷனையும் டார்கெட் பண்ணுது. நம்ம என்னத்தை தேடுறோம் என்கிற ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கான டார்கெட் பண்ணி நம்மள கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அப்படி அந்த கீவேர்டு பார்த்த உடனே ஐயா இந்த ஆஃபர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இப்போ வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கிளிக் பண்ணுவோம். அது என்னதான் அதுல இருக்குன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு அதுல உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் வருமா? வரவே வராது. அதுக்கு அடுத்து அதுல என்ன வரும்? அத உங்க ஃபோன் நம்பர், உங்க மெயில் ஐடி, உங்க நீங்க இருக்கிற இடம், லொகேஷன் எல்லாமே வந்து கேட்பாங்க. நீங்க எல்லா டேட்டாவும் நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் அடுத்த மூவ்மெண்ட் போகும். நம்மளுக்கு ஆசை இருக்கிறதுனால நம்ம எதையுமே யோசிக்க மாட்டோம். இது படிச்சவங்கன்னு சரி, படிக்காதவங்களும் சரி, எல்லாருமே இந்த தப்பு பண்றோம். நம்ம ஆசையை அந்த இடத்துல தூண்டி விடுறாங்க மார்க்கெட்டிங். அந்த கீவேர்டு வந்து நம்ம ஆசையை தூண்டும். அப்படி தூண்டும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய டேட்டாவை நம்ம உள்ள கொடுத்துருவோம். இப்ப டேட்டா கொடுத்த உடனே அடுத்த மூவ்மெண்ட் என்னன்னா, அடுத்தவங்களுடைய டேட்டா அவங்களுக்கு வேணும். ஏன்னா நெட்வொர்க் கிரியேட் பண்றாங்க. அப்போ நெட்வொர்க் கிரியேட் பண்ணும்போது அடுத்தவங்க டேட்டா வேணும். அப்போ உடனே அந்த இடத்துல என்ன மெசேஜ் வரும்? இந்த மெசேஜை இன்னும் 25 வாட்ஸ் குரூப்லயோ இல்லைன்னா 1000 பேருக்கோ 2000 பேருக்கோ நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மாமா, மச்சான், சொந்தத்திலே எல்லாவங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிடுவோம். அது மட்டும் போதாது, நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே நம்ம குரூப்ல எந்த குரூப்லாம் இருக்கோ அத்தனை குரூப்லயும் போய் ஷேர் பண்ணிடுவோம். அந்த ஷேர் பண்ணிடுற உடனே ஆஹா என்னுடைய மாமா அனுப்பியிருக்காண்டா, என் மச்சான் அனுப்பியிருக்காண்டான்னு சொல்லிட்டு அவன் கிளிக் பண்ணுவான். கிளிக் பண்ண அடுத்த உடனே அவனுக்கு அதே மெசேஜ். அவன் உடனே இன்னும் 10 பேருக்கு அனுப்புவான். அவன் அனுப்புன 10 பேர் இன்னும் 10 பேருக்கு அனுப்புவான். இப்படியே இந்த நெட்வொர்க்கு மார்க்கெட்டிங் செய்யறவங்க நினைச்ச நெட்வொர்க் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த பில்ட் ஆக அவங்க என்ன பண்றாங்க? நம்மளோட டேட்டா எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. நம்ம டேட்டாவை கரெக்ட் பண்ணனால நம்மள சிலப்போ நம்மளுக்கு சில காரியங்கள் உண்மையாகவே நம்மளுக்கு மெசேஜ் வரலாம். சில டைம்ல நம்மளே ஹேக் பண்ணிடலாம். ஹேக் பண்ணா இப்ப தெரியாதே, ரொம்ப நாட்கள் கழிச்சுதான் நம்மளையே ஹேக் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஹேக் ஆயிருக்கு, நம்ம டேட்டாவை திருடி இருக்காங்க, நம்மளுடைய கேமராவை ஆன் பண்ணியிருக்காங்க, நம்முடைய ஃபோன் காலை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம கூகுளில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காரியங்கள்லாம் அது பிறகுதான் நம்மளுக்கு தெரிய வரும். என்னைக்கு மாற்றமோ அன்னைக்கு தான் தெரியும். ஏன்னா இவங்கிட்ட பெரிய நெட்வொர்க் கிரியேட் கிடைச்சதுனால நம்ம கொஞ்ச நாள் மிஸ் ஆகிருக்கலாம். சில டைம் நம்ம கெட்ட காலம் அவங்க கையில நம்ம அன்னைக்கு தான் மாட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம சோழி முடிஞ்சோம். நம்மள போட்டோவை திருடி இருப்பாங்க. நம்ம போட்டோவை அவங்க தப்பான முறையில எடிட் பண்ணி நம்மள பிளாக்மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் எந்த ஒரு லிங்கும் நம்மளுக்கு வந்தா அதை தயவுசெய்து கிளிக் பண்ணாதங்க. நாங்க நிறைய வீடியோல நாங்க சொல்லிட்டேன். ஆனா எல்லாருமே அதை வந்து திரும்பி அந்த லிங்க் ஃபார்வர்டா தான் ஆகிட்டு இருக்கு. புதிய லிங்கா வருது, புதிய குரூப்ல போய்கிட்டு தான் இருக்கு. அது ஸ்டாப் ஆன காரியமே இல்லவே இல்லை. ஏன்னா நாங்க அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த லிங்க் வந்து அதிகமா ஷேர் ஆகிட்டு இருக்கு. உங்களுடைய லைஃபை சேவ் பண்ணணுமா, உங்களுடைய எனர்ஜி சேவ் பண்ணணுமா, உங்களுடைய பொருளாதாரத்தை சேவ் பண்ணணும்னா எந்த ஒரு லிங்கையும் ஆஃபரை கண்டு ஏமாந்து நீங்க கிளிக் பண்ணாதங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் சீரழிஞ்சு போகும். அதனால தயவுசெய்து என் அன்பு சகோதர சகோதரிகளே கொஞ்சம் கவனமாக இருங்க. நெட்வொர்க்ல என்பது நீங்க ஏமாந்து உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை தொலைத்து விடாதபடி கவனத்தோடு வாழும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ள இப்படிக்கு உங்க சகோதரர் ராஜ்.